ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரீசெண்டாக நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணேன். இப்போ வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஹேர் இருக்குது. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு என் ஹேர் வந்துட்டு நல்லாவே திக்காக இருக்கும். ஸோ எஸ், இப்போது எனக்கு இந்தளவு முடி இருக்கா? எனக்கு வாரம் வாரம் எவ்வளோ ஹேர் கொட்டுது, டெய்லி எவ்வளோ ஹேர் கொட்டுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு கொட்டுற ஹேர் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ ஹேர் வந்து எனக்கு கொட்டியிருக்கு, ஹேர் வாஷ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹேர் கொட்டுது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான வீடியோ, கடைசி வரலும் மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது லாஸ்ட் வீக் நான் தலைக்கு குளிக்க போகிறேன். அதனால் தலைக்கு வந்துட்டு நல்லா எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா நான் வந்து தலையை நல்லா வந்து சிக்கு எடுக்கிறேன். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். எப்போவுமே நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கு எடுத்துருவேன். ஸோ இப்போ நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அந்த ஷாம்பு அந்த கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ தலையை அலசி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கண்டிஷ்னர் போடுற டைம். என்னோடது வந்துட்டு ஹெட் க்ரீம். இது வந்துட்டு ரொம்ப ட்ரையான ஹேருக்காக ஸ்பெசிஃபிக்காக வாங்கினது. ஸோ இதை வந்து நான் மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுப்பேன். ஹேருக்கு மட்டும் ரூட்டில் வந்துட்டு பெருசாக படுற மாதிரியே அப்ளை பண்ண மாட்டேன். மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஹெட் க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாலும் சரி, அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப 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 ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் வந்துட்டு இது யூஸ் பண்ணும்போது நிறைய ஹேர் ஃபால் ஆகும். பட் என்னோடய ஹேர் வந்துட்டு இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா, தலை குளிச்சதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சில்கியாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஃபால் வந்துட்டு பிரச்சனையாக தெரியலை. ஸோ இப்போது நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ இப்போது அப்ளை பண்ணிட்டேன். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஹேர் வாஷும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ ஹேர் வந்துட்டு கொட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும், ஹேர் வாஷ் பண்ணது கண்டிஷ்னர் யூஸ் பண்ணப்போ மட்டும் இவ்வளோ ஹேர் வந்துட்டு கொட்டியிருக்கு. இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு எவ்வளோ முடி கொட்டுதோ அது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தலை காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் சிக்கு எடுக்க போகிறேன். யூஸ்வலாகவே வந்து கண்டிஷ்னர் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அந்த சிக்கு எடுக்கும் போது எனக்கு வந்துட்டு முடி கொட்டாது. நான் வந்து இந்த பெரிய பல்ல தான் வந்துட்டு சிக்கு எடுக்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பெரிய பல்ல சிக்கு எடுத்தும் முடிச்சாச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு பெருசாக முடியே கொட்டலை. ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போதே கொட்டிடுச்சு. அண்ட் உங்ககிட்ட சொன்ன மாதிரி டெய்லி வந்துட்டு நான் சிக்கெடுத்து தலை சீவும்போது எவ்வளோ முடி கொட்டுதோ எல்லா முடியையும் வந்துட்டு அதே அந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே வந்துட்டு திரும்ப ஹேர் வாஷ் பண்ணுவேன் இல்லையா, அப்படி ஹேர் வாஷ் பண்ணும்போது எனக்கு கொட்டின முடி வந்துட்டு இது. ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் தலைக்கு எண்ணெய் வைக்கலை, தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கும் எடுக்கலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறையவே முடி கொட்டியிருக்கு வெட்னஸ்டே அப்போது. ஸோ இந்த ஹேரையும் எடுத்து நான் வந்து அதே பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1 வீக் முடிஞ்சிருச்சு. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ முடி வந்துட்டு எனக்கு 1 வீக்கில் கொட்டியிருக்கு. கரெக்டாக 1 வீக் போன சண்டேலேருந்து இந்த சண்டே வரைக்கும் வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஹேர் கொட்டியிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அதிகமான ஹேர் ஃபாலாக தெரியுது அப்படின்னா இது அதிகமான ஹேர் ஃபால் இல்லை. அதிகமான ஹேர் ஃபால்னால் இந்த எல்லா முடியுமே ஒரு டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போதே வந்துட்டு எனக்கு கொட்டும். ஸோ வீக்லி 2 டைம் ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா இதை விட அப்படியே டபுள் ட்ரிப்பிள் மடங்கு வந்துட்டு எனக்கு வீக்லி ஹேர் ஃபால் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு ரொம்பவே பரவாயில்ல. இவ்வளோ ஹேர் கொட்டினாலும் என் ஹேர் வந்துட்டு அதே திக்னஸோடு தான் இருக்குது. ஸோ கொட்டுறது வளர்றது ரெண்டுமே டேலி ஆகிடுது. ஸோ உங்கள் ஹேர் ஃபால் எப்படி இருக்குது? இதை விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? கொட்டுனுச்சுன்னா திரும்ப வளருதா இல்லை வளராமல் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.